2019 நாடாளுமன்ற தேர்தல், அதாவது போன நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி, அதிமுக, பாமக 3 கூட்டணி இருந்துச்சு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அந்த கூட்டணி வெளியேறிடுச்சு, பாமக மட்டும் இருக்கு. இப்ப ஏன் அதிமுக பிஜேபியில இருந்து கூட்டணி வெளியே வந்தது அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும். அதே மாதிரியே பாஜக என்ற கட்சி என்பது மண்டல் கமிஷன், அதாவது ஓபிசி மக்களுக்கு மத்திய அரசு பணிகளில் இடஒதுக்கீடு தரலாம் அப்படின்னு சொன்ன அந்த மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையை எதிர்த்தது பாஜக அரசு. அப்ப பாஜக அரசு அன்றைய காலகட்டத்திலே ஓபிசி மக்களுக்கு எதிராக செயல்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய அந்த கட்சியுடன் ஓபிசி மக்களுக்காக, குறிப்பாக தமிழகத்தில் வன்னியர் மக்களுக்காக போராடும் பாமக கட்சி ஏன் அந்த கட்சியுடன் கூட்டணி வச்சு அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அதே போலவே அதிமுக இந்த தேர்தல் கட்ட பிரச்சாரத்துல ஒரு இடத்துல கூட பிஜேபி விமர்சனம் செய்யாம திமுகவை மட்டுமே விமர்சனம் செய்யறாங்களே ஏன் அப்படின்ற கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு உண்டான விடைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பிஜேபியினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பிஜேபி தமிழகத்துல ஒரு வலுவான சக்தியாக இல்லை. இப்ப 2019 நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தோம்னா பிஜேபி ஒரு வியூகத்தை வகுக்கிறாங்க. என்ன அப்படி பண்றாங்கன்னா, நம்ம தமிழகத்துல நம்ம கிட்ட ஓட்டு இல்லை, நம்மளுடைய தொண்டர்கள், நம்ம கட்சி வளர்ச்சி இல்லை. ஸோ நம்ம என்ன ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, தமிழகத்துல ஒரு 2 கட்சிகள் ரொம்ப வலுவா இருக்கு. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு ஏடிஎம்கே. அப்ப இந்த 2 கட்சிகள்ல ஏதாவது ஒரு கட்சியை தன் வசம் இழுத்துக்கணும். அப்படி இழுத்துக்கும் போது அந்த கட்சியினுடைய வாக்குகள் நமக்கு வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தமிழகத்துல கால் ஊன்றலாம் அப்படின்ற நோக்கத்துலதான் 2019ஆம் ஆண்டு அதிமுகவுடன் ஒரு கூட்டணி வச்சு பிஜேபி. அந்த காலகட்டத்தில் பாமகவும் இணைந்தது. பாமகவும் ஒரு பெரிய வலுவான சக்தி இல்லையா, வன்னியர் மக்களை தன் பக்கம் வைத்துள்ள அந்த பாமக கட்சியும் கூட்டணியில் இருந்தது. அதன் மூலமாக பாஜக அரசு தமிழகத்துல காலூன்றதுக்கு ஒரு வழி செஞ்சுச்சு. பாஜக என்பது ஒரு மதவாத அமைப்பு, ஆனா தமிழகம் ஒரு பகுத்தறிவு மண்ணு. இந்த மண்ணுல எந்த ஒரு மதவாத சக்திகளுக்குமே இடமில்லை அப்படின்னு சொல்ற இந்த மண்ணுல 2019 காலூன்றுனாங்கன்னா அதுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்ப பாருங்க, அவங்களோட நோக்கம் என்னன்னா, இப்ப தமிழகத்துல ஒரு பெரிய சக்தியா நம்ம வரணும். அப்ப நம்ம டைரக்டா போக முடியாது. பாமக, அதிமுக, அந்த மாதிரி திமுக கண்டிப்பா நம்ம கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பெரியாரை சிந்தனைகள் வரவங்க, முற்போக்கு சிந்தனைகள் வரவங்க. ஸோ அதனால என்ன பண்ணுச்சு, பாமகவுடனும் அதிமுகவுடனும் கூட்டணி வச்சு. இப்ப இந்த தேர்தலை பாருங்க, அதிமுகவை தள்ளி வச்சிருச்சு, ஒதுக்கிட்டாங்களா. அதிமுக கூட கூட்டணியில ஒதுக்கிட்டாங்க. பாமக ஒரு வலுவான சக்தியா இருக்கிறதுனால இப்ப இந்த காலகட்டத்துல அவங்களுடைய வாக்குகள் இவங்க ஷேரிங் ஆகும். வன்னியர் மக்கள் எல்லாமே பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க. அப்ப ஷேரிங் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த தேர்தல் முடிஞ்சோடனே பிஜேபி ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை தமிழகத்துல வாங்கிடும். அப்ப என்ன சொல்லுவாங்க, தமிழகத்துல காலூன்ற முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில இன்னைக்கு பிஜேபி ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வாங்கும். நல்லா புரிஞ்சுங்க, பிஜேபி தமிழகத்துல வெற்றி பெறணுன்றது அவங்களோட நோக்கமே கிடையாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அண்ணாமலை அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருப்பாரு, எங்களுக்கு நோக்கம் இந்த தேர்தலில் 39 இடங்களே நாங்க வெற்றி பெறணும் அப்படின்றது எங்களோட நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பக்கத்துல இருந்து வானதி சீனிவாசன் அந்த பிஜேபி கட்சியில இருக்கு, அவங்க கூட ஒரு அதிர்ச்சியா பாக்குற அந்த காணொலியை நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்களுடைய நோக்கம் வெற்றி பெறணும்ன்றது கிடையாது. ஏன்னா வெற்றி பெற முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா தமிழக மண் ஒரு பகுத்தறிவு மண்ணு. இந்த மாதிரி மதம் சார்ந்து நம்ம ஒரு மக்களை தூண்டி அரசியல் மூலியமாக தூண்டி வாக்குகளை இங்க வாங்க முடியாது, இது வட இந்திய மண் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு புரியும். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, பாஜக ஒவ்வொரு தேர்தலையும் அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிச்சுட்டே போகும். அப்ப அதிகரிச்சுட்டே போகும்போது தமிழகத்துல ஒரு பெரிய இடத்தை பிடிக்கணுன்றதா நோக்கம். அதுக்கு பல சூழ்ச்சிகள் செய்யறாங்க. அந்த சூழ்ச்சிகளுக்கு பலியானதுதான் அந்த அதிமுக என்ற கட்சி. இன்னைக்கு அதிமுக கட்சி என்ன ஆச்சுன்னு தெரியல. ஜெயலலிதா, எம்ஜிஆர் இந்த காலகட்டத்துல அதிமுக எப்படி இருந்தது, அவங்க போனதுக்கு அப்புறம் அதிமுக எத்தனை பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கு. இங்க பாருங்க, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இபிஎஸ், எடப்பாடி, இவங்க 3 தான் அதிமுக ஆட்சியா இருந்தவங்க. நல்லா கவனிச்சுக்கணும். போன தேர்தலில் எடப்பாடி பிஜேபி ஒரு கூட்டணி வச்சாரு. அப்ப அதிமுக ஒரு பக்கம் போச்சு. இப்ப பாருங்க, அதிமுக வந்துருச்சா, தினகரனும் ஓபிஎஸும் அங்கே இணைஞ்சிட்டாங்க. அப்ப அதிமுக எங்க போயிருக்குது. இப்ப எடப்பாடி தனியா இருந்தாலும் கூடமே அது மறைமுகமாக பிஜேபிக்கு ஆதரவு சொல்றதா தான் நம்ம நினைக்கணும். ஏன் அப்படி சொல்றோம்னா, ஒரு பிரச்சார மேடையில கூட ஒரு டைம் கூட பிஜேபி பயங்கரமா விமர்சனம் செஞ்சது கிடையாது, மறைமுகமா ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சோ இப்ப அதிமுக வச்சு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாங்கினாங்க பிஜேபி, இப்ப பாமக வச்சுமே குறிப்பிட்ட சதவீதம் வாங்க போறாங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, பாஜக என்ன இருக்குன்னு பாருங்க. இப்ப நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாநிலங்களவையில என்ன ஒரு இந்திய மொழியில பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா,
சமூக நீதியின் மீது எனக்கு வேறு விருப்பம் கிடையாது. அதே மாதிரி இடஒதுக்கீடின் அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட சதவீதம், இப்போ ஓபிசிக்கு வந்து மத்திய அரசு பணிகளை 27% இடஒதுக்கீடு இல்ல, இந்த இடஒதுக்கீடு கொள்கை எனக்கு பிடிக்கல, ஏதாவது முரண்பாடா இருக்கு, இது கண்டிப்பாக பின்வரும் காலங்களில் இந்த இடஒதுக்கீடு சட்டத்தை தூக்கணும். அதே மாதிரி சமூக நீதி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு சனாதன தர்மம் மேலதான் நம்பிக்கை இருக்கு, அதுதான் நம்ம வலுவா இந்த மண்ணுல காலூன்ற செய்யணும் அப்படின்ட்டு நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களில் உரையாற்றியிருக்காரு. சோ அப்ப பிஜேபி வந்து வெளிப்படையாக வந்து அந்த ஓபிசி மக்களுக்கு உண்டான இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. அப்படி இருக்கிற அந்த கட்சி கூட ஏன் பாமக வந்து சேர்ந்துச்சுன்ற கேள்விதான் எல்லாருக்குமே இருக்கு. அப்ப பாமக என்ற கட்சி வந்து தமிழகத்துல வன்னியர் மக்களுக்காக போராடுதுன்னு சொல்ற கட்சி எப்படி இது பண்ணலாம்? ஏன்னா வன்னியர் மக்களுக்கு உண்டானதான் அந்த ஓபிசின்றது பிசி எம்பிசி காமனா தான் மத்திய அரசு பணிகளை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓபிசின்னு சொல்றோம். சோ அப்படி இருக்கும்போது ஏன் வந்து பாமக கூட்டணி வச்சு, அப்ப பாமக வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய வன்னி மக்களை வந்து பாஜகவுடன் அடகு வைக்குதா அப்படின்ற கேள்விகள் எழுது. இந்த கேள்விகளுக்கு உண்டான விடையை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது பார்க்கும்பொழுது அப்படிதான் தெரிகிறது. இப்ப நல்ல கேள்வி, இந்த தேர்தலில் யாருக்கு நம்ம வாக்கு அளிக்கணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இப்ப திமுகவை சில பேருக்கு பிடிக்காம இருக்கும், அதிமுக மேல ரொம்ப உடன்பாடு இருக்கும். ஏன் அப்படின்னா அன்றைய காலகட்டத்திலிருந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அதிமுக மேல ரொம்ப பற்றா இருப்பாங்க. இப்பவுமே ஒரு வயதானவர்கள் கேட்டீங்கன்னா நாங்க என்னைக்குமே அதிமுக தான், ரெட்டலை தான் சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், அன்றைக்கு இருந்த அதிமுக வேறு. இப்ப ஜெயலலிதா அவர்கள் இருந்தாலோ அல்லது எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாலோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா இன்றைய காலகட்டத்துல அவங்க கிடையாது. பழைய அதிமுக வச்சுன்னு நீங்க அந்த ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது. இன்றைக்கு இருக்கிற அதிமுக என்பது அது ஒரு பிஜேபியினுடைய ஒரு சின்ன ஒரு கட்சி, அதாவது அதனுடைய கிளைகள் மாதிரி தான் செயல்படுது. ஸோ அதாவது இத்தனை வருடங்களாக நான் ஆண்டாண்டு காலமாக ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன், ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லவங்களா தயவு செஞ்சு சொல்றேன், உங்களுடைய வாக்குகளை வந்து வீணடிக்காதீங்க. திமுக என்பது வழி வழியாக அண்ணா அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், கலைஞர் அவர்கள் வழியா வந்து சமூக நீதிக்காக போராடுது. ஒரு சமயத்துல கூட இந்த மதவாத சக்திகளுக்கு துணை போனது கிடையாது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது கிடையாது. சமூக நீதியை காக்கக்கூடியதாகவும் சமத்துவத்தை காக்கக்கூடியதாகவும் அதே மாதிரி மதம் சார்பற்ற ஒரு கட்சியாக தான் திமுக செயல்படுது. அதிமுகவினுடைய கொள்கை சிந்தனை நிலைப்பாடு என்னன்னு தெரியாது, திடீர்னு மாறிடுவாங்க. ஸோ அதனால நான் ஆண்டாண்டு காலமாக ஏடிஎம்கே ஓட்டு போட்டுருந்தேன், ரெட்டலைக்கு நான் எப்பவுமே அதுதான் போடுவேன்றவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இந்த தேர்தலில் அந்த மாதிரி வாக்குகளை செலுத்தாதீங்க. நீங்க ஏடிஎம்கே ஒரு ஓட்டு போட்டாலும் அது பிஜேபிக்கு தான் போகும். அதே மாதிரி பாமகவுக்கு நீங்க ஓட்டு போட்டாலும் அது பிஜேபிக்கு போற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்ப நீங்க ஏடிஎம்கேவுக்கும் பாமகவுக்கும் திமுக மேல இருக்கிற வெறுப்புல நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அந்த ஓட்டு எங்க போகும்னா பிஜேபிக்கு போகும். பிஜேபி என்ன செய்யுதுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும், அது ஒரு மதவாத சக்தியாக இருக்கிறது. RSS பின்னாடி இயங்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. நாளைக்கு அரசியல் சட்டத்தை மாத்துவாங்க, முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனைகளை கிளப்புவாங்க. அந்த வர்ணாசிரம கொள்கையின்படி பிராமணன் தான் மேல இருக்கிறோம், அவனுக்கு கீழே இருக்கிறோம் கீழே தான், அவன் என்னைக்குமே அவங்களுடைய அடிப்பணி தான் வாழணும், அவங்களுக்கு தான் உயர் பதவிகள் எல்லா பொறுப்புகள் இருக்கும். ஓபிசி மக்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன பதவிகள் தான் அரசு பணிகளை கொடுப்பாங்க. ஒரு உச்சபட்ச அதிகாரத்தை வந்து எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உச்ச அதிகாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலுமே பிராமணர்கள் தான் இருப்பாங்க. காரணம் என்ன, ஆட்சி அதிகாரத்துல பிஜேபி இருக்கிறதுனால, பிஜேபி RSS பின்புலத்துல இருந்து செயல்படுறதுனால உயர் சாதி மக்களுக்கான அந்த பிராமணர்களுக்காக தான் உயர் பதவிகள் கிடைக்கும். சோ இதே வந்து இந்தியா கூட்டணியில் பார்த்தோம்னா காங்கிரஸ், அப்புறம் இந்தியாவில் எண்ணற்ற அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சிறிய சிறிய கட்சிகளாக ஒன்றிணைந்து ஒரு புதிய கூட்டணி உருவாக்கியிருக்காங்க. இந்த கூட்டணி ஆட்சி அமைத்தால் இதுல வந்து நீங்க எந்த ஒரு மதவாத சக்தியுமே உள்ள போகாது. காரணம் என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு விதமான சித்தாந்தங்கள் கொள்கைகள் இருக்கும். அப்ப காங்கிரஸ் ஒரு செயல்பாடு செய்யுதுன்னா அதுக்கு ஒட்டுமொத்தமா எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கும். இப்ப ஒரு பக்க சார்பா ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா, ஏன்னா இந்த கூட்டணியில பல கட்சிகள் இருக்குது, அதனால ஒரு கட்சி தவறு செஞ்சா கூடமே அது தட்டி கேட்கறது மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பிஜேபியில் அப்படி கிடையாது. ஏன்னா ஒட்டுமொத்தமா அவங்களே தான், அவங்க தான் மெஜாரிட்டி ஆயிட்டா, அவங்க சொல்றதான் சட்டம், அவங்க சொல்றதான் விதிமுறை. எல்லாருமே அவங்க நினைச்சாங்கன்னா எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க, எந்த ஒரு சட்டத்தை எதிர்ப்பாங்க. எந்த மக்களுக்கு அநீதி நடந்தாலும் அது கேட்காத கண்டும் காணாம உயர் பதவிகள் இருப்ப அந்த பிராமணர்களுக்கு சாதகமாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த தேர்தலில் நான் வழக்கமா ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் எப்பயுமே எம்ஜிஆர் தான் அப்படின்னு நினைக்கிறவங்களா தயவு செஞ்சு யோசிச்சு பார்த்து இந்த முறை இந்தியா கூட்டணிக்கு வாக்குகள் செலுத்துங்க. ஏன்னா இந்த கூட்டணி வந்து மோசமான ஒரு கூட்டணி. பாஜக வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்துவாங்க, இந்தியனுடைய பேரை மாத்துவாங்க, வர்ணாசிரம கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கும். நாடாளுமன்றத்துல திறக்கும் போதே பிராமணர்களுக்கு இடம் கொடுத்து பிராமணர்கள் வந்து பூஜை செஞ்சு நாடாளுமன்றத்தை திறக்கிறாங்கன்னா இனி இந்தியா முழுக்க எல்லாமே அந்த இந்து மத
அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. எல்லா சாதி மதங்களும் இருக்கு. இப்போ ஒரு நாடாளுமன்றம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது தானே. ஏன் அந்த நாடாளுமன்ற கட்டிடத்துல ஒரு இந்து மதத்தை சேர்ந்த அந்த பிராமணர்களை கூட்டிட்டு வந்து பூஜை செஞ்சு அந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை இருக்கிறாங்க? அப்ப இந்த இந்தியா நாடு இந்துன்ற ஒரு சமயத்துக்கு மட்டுமே இருக்கிற நாடு அப்படின்றத அவங்க காட்டுறாங்க தானே. இந்தியாவுல முஸ்லிம்கள் இருக்காங்க, கிறிஸ்டின்கள் இருக்காங்க, சீக்கியர்கள் இருக்காங்க, சமணர்கள், பௌத்தர்கள் எல்லாமே இருக்காங்க. ஏன் இந்து மதத்தை மட்டும் முன்னிறுத்தி இந்து மக்களுக்கு உண்டான நாடு தான் இது அப்படின்ற மாதிரி தான் நாடாளுமன்றத்துல உங்களுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அது இந்து மத சக்திகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக அமையும். அவங்க என்ன அட்டூழியம் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த தேர்தலில் அனைவருமே அந்த இந்தியா கூட்டணிக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்றத உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இருக்கிற விஷயங்களை யோசிச்சு பாருங்க, என்ன களத்துல நடக்குது, யாரு இப்ப ஒரு முற்போக்குத்தனமா யோசிக்கிறாங்க, அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய கட்சி எது, இந்த சமத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய கட்சி எது அப்படின்றத நீங்களே யோசிச்சு உங்களுடைய முடிவை இந்த தேர்தலில் பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.